Please subscribe Sadhguru Sai Creations. இப்போ முன்னாடியெல்லாம் இந்த அரிசி வகையை பயன்படுத்தியவங்களுக்கு மூட்டு வலியே இல்லாமல் இருந்தது. கல்கல்க்குன்னு ஒரு சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குங்க. உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல. இடுப்பு பகுதியில் அதிகமான வலி இருக்குது. உடம்பு நார்மலாக இருக்கும். கால் மூட்டு அதிகமான வலியோடு நமக்கு வீங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேற ஆரம்பிக்கும். மூட்டு வீக்கம் இருக்குது, குதிகால் வலி, தோள்பட்டை வலி இருக்குது, கைகளை உயர்த்தவே முடியல. இன்டர்னல் மெடிசனே எனக்கு வேண்டாம், வெளியில் ஏதாவது அப்ளை பண்ணுற மாதிரி தைல வகைகள் இருக்கா? நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மூட்டுக்கள் சம்பந்தப்பட்ட வலியை தீர்ப்பதற்கு இந்த பற்று மருந்து நமக்கு பயன்படுது. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடலில் ஏற்படக்கூடிய வலிகள், முக்கியமாக மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு சிறந்த மருத்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. சில மூலிகைகள் பேசிக்காகவே நமக்கு வலிகளை குறைக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நம்ம உணவு முறையிலேயே இதெல்லாம் நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா வலியை குறைக்கும், மூட்டு வலியை குறைக்கும். அப்படின்னா என்னென்ன உணவுகள் அப்படின்னு பார்க்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சிவப்பு அரிசி வகைகள், நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள். இதில் கருப்பு கவுனி, இந்த கருப்பு கவுனி அரிசி அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலும் மூட்டுக்களில் வலி இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். அந்த வலி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறது. ஸோ முன்னாடியெல்லாம் இந்த அரிசி வகையை பயன்படுத்தியவங்களுக்கு மூட்டு வலியே இல்லாமல் இருந்தது. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா கேழ்வரகு, ராகி. ஸோ இதை நம்ம பயன்படுத்தணும். ஸோ இந்த கேழ்வரகு நம்ம உணவில் அடிக்கடி பயன்படுத்தும் போதோ, கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்தும் போதோ மூட்டுக்கள் நமக்கு வலிமையாக இருக்கும். இதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா மூங்கில் அரிசி. இந்த மூங்கில் அரிசி அப்படின்னு சொல்லக்கூடியதும் மூட்டுக்களில், அது ரொம்ப நாளாக இன்ஃப்ளமேஷன் இருக்குங்க. இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ நடக்கும்போதே மூட்டில் அதிகமான வலி இருக்கும். கல்கல்க்குன்னு ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குங்க. உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல. இடுப்பு பகுதியில் அதிகமான வலி இருக்குது. இடுப்பில் இருந்து கால் வரைக்கும் எனக்கு வலி பரவிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கைகளை உயர்த்த முடியாது. ஸோ பெரிய ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன், ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு அப்புறம் கையை தூக்கவே முடியல, ரொம்ப பெயின் இருக்குது, செர்விக்கல் பெயின் இருக்குது, அதனோட தொடர்ந்து ஷோல்டர் ஜாயிண்ட்லேயும் எனக்கு பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு இருக்குது. இது எல்லாமே வாதம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடியது தான். ஒரு 60 வயது 70 வயதை கடந்தவர்களுக்கு நடப்பதற்கே சிரமப்படுவாங்க. ஒரு காலில் வலி அதிகமாக இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு காலில் ஊனி ஊனி நடப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த லிகமெண்ட், இந்த மூட்டுக்களில் இருக்கக்கூடிய இந்த ஜவ்வு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த லிகமெண்ட், அதுவும் முக்கியமாக பார்த்தோம்னா ஆன்டீரியர் க்ரூஷியல் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏசிஎல். இதுதான் நிறைய பேருக்கு முக்கியமாக இந்த லிகமெண்ட் டேர் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் நிறைய பேருக்கு பாதிக்கப்படுது. இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் இந்த லிகமெண்ட்டில் பெயின் அதிகமாக இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ரொம்ப நாளாக இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருந்து மூட்டுக்களில் வீக்கம் அதிகமாக இருக்கும். மூட்டுக்கள் வீங்கி இன்ஃப்ளமேஷன், நல்லா ஒரு ரெட்னஸ் இருக்கிறது தெரியும். இப்போ நிறைய பெண்களுக்கு இது அதிகமாக பார்க்க முடியுது. கால் உடம்பு நார்மலாக இருக்கும், கால் மூட்டு அதிகமான வலியோடு நமக்கு வீங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த உணவு தான் நமக்கு முக்கியம். அதாவது கேழ்வரகு உணவில் நிறைய சேர்த்து சாப்பிடணும். கருப்பு கவுனி அரிசியும் நமக்கு முக்கியமானது. ஸோ இது எல்லாமே நம்ம உணவில் தினம்தோறுமே பயன்படுத்தலாம். இந்த மூங்கில் அரிசியை எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த மூங்கில் அரிசியை லேசாக நம்ம வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கணும். ஸோ குருணை மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு தினம்தோறும் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். ஸோ 5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். இதனோட கொஞ்சம் கருப்பட்டியோ வெல்லம், நாட்டு சர்க்கரை ஏதாவது ஒன்று சேர்த்து கஞ்சி மாதிரி இதை காலையிலே நம்ம குடிச்சிட்டு வரணும். ஸோ தினம்தோறும் இதை குடிச்சிக்கிட்டே வரும்போது வலியானது நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உணவில் அதிகமான இஞ்சி, சுக்கு, கிராம்பு இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கணும். ஸோ உணவில் கொஞ்சம் கொஞ்சமாக சுக்கு அப்படின்னா தினம்தோறும் ஒரு 2 சிட்டிகை அளவு பாலில்
சுக்குத்தூளும் மஞ்சள் பொடியும் சேர்த்து நம்ம குடிக்கும்பொழுது உடலில் வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அன்னாச்சி பழம். ஸோ இந்த பைனாப்பிள் நம்ம எடுக்கும்பொழுது அதுலேயுமே பார்த்தோம்னா நமக்கு இன்ஃப்ளமேஷன் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த அன்னாச்சி பழத்தில் கொஞ்சமாக மிளகுத்தூள், கிராம்புத்தூள் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஒரு 2 பீஸ் வாரத்துக்கு ஒரு 2-3 நாட்கள் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு குறையும். இதில் ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அதிகமாக பெயின் இருக்கிறவங்க இந்த மாதிரியான உணவுகளை எடுக்கலாம். சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்து வகைகள் இருக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இல்லைங்க இன்டர்னல் மெடிசனே எனக்கு வேண்டாம், வெளியில் ஏதாவது அப்ளை பண்ணுற மாதிரி தைல வகைகள் இருக்கா, இல்லை ஏதாவது ஒட்டடை மருந்தோ இல்லை பத்து மருந்தோ ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக நிறைய பேருக்கு இந்த பற்று மருந்தை யூஸ் பண்ணி வலிகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலருக்கு இந்த காஃப் மசில்ஸில் அதிகமான பெயின் இருக்கும், வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மூட்டுக்களில் வலி, நீ ஜாயிண்டில் பெயின் இருக்குது, லிகமெண்ட் ப்ராப்ளம் இருக்குது, இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த பற்று மருந்தை நம்ம பயன்படுத்தலாம். இதில் என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கை மரப்பட்டை. ஃபஸ்ட்டு முருங்கை மரப்பட்டை வாத நோய்களுக்கும் சரி, எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சரி, முருங்கை மரப்பட்டை நமக்கு ரொம்ப சிறந்தது. அதை நம்ம எடுத்துக்கணும். இதனோட வேறு என்னென்ன மூலிகைகள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் முக்கியமாக குறுந்தொட்டி, சிட்ராமுட்டி, இந்த 2 மூலிகையுமே வலியை நமக்கு குறைக்கக்கூடியது. இதனோட மூசாம்பரம் அப்படின்னு சொல்லுவோம். அது கற்றாழை சாறு இருக்கு இல்லைங்களா, அதை உலர்த்தி செய்யக்கூடிய ஒரு மருந்து வகை. ஸோ இந்த மூசாம்பரமும் இதனோட நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். இதனோட வசம்பு. ஸோ இத்தனை மூலிகைகளும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு, இந்த மூசாம்பரம் இதில் சேர்த்துருக்கிறதுனால நம்ம இதில் வெந்நீர் விடும்போதே கொஞ்சம் நமக்கு ஸ்டிக்கியாக கம் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இத்தனை மூலிகைகளும் சேர்த்து இருக்கிறதுனால இதில் நல்லா வெந்நீர் விட்டு நம்ம கலந்துக்கணும். ஸோ வலி இருக்கக்கூடிய இடத்துல நல்லா வெந்நீர் விட்டு கலந்து லேசான சூடு இருக்கும்பொழுதே வலி இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம பத்து போட்டுக்கிட்டே வரணும். ஸோ மூட்டு வீக்கம் இருக்குது, குதிகால் வலி, தோள்பட்டை வலி இருக்குது, கைகளை உயர்த்தவே முடியல, இந்த மாதிரியான அனைத்து ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்குமே இந்த பற்று மருந்தை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது வெந்நீர் விட்டு நல்லா கலந்து நம்ம பொறுக்கக்கூடிய சூட்டில் வலி இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம பருத்து போடணும். ஸோ ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது இந்த பற்று மருந்தை நம்ம போட்டு அப்படியே வச்சுருக்கணும். அதன் பிறகு இதுக்கு வெந்நீர் விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒற்றடம் ஏதாவது நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ தழுதாலையோ இல்லை நொச்சி இலைகளோ, இல்லை இதுக்கு கிழி மாதிரி எல்லா மூலிகைகளும் சேர்ந்து ஒற்றடம் கொடுக்கக்கூடிய கிழிகளும் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அதை வாங்கி கூட நம்ம ஒற்றடம் கொடுத்துக்கலாம். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மூட்டுக்கள் சம்பந்தப்பட்ட வலியை தீர்ப்பதற்கு இந்த பற்று மருந்து நமக்கு பயன்படுது. ஸோ இது பேசிக்காக மூசாம்பர பற்றுன்ற பேர்கள்லையும் கிடைக்குது. இல்லை இது நம்ம வீட்டில் கூட ரெடி பண்ணி நம்ம மூட்டுக்களில் பற்று போட்டுட்டு வரும்பொழுது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மூட்டு வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.